கடின உழைப்பு இருந்தால் மட்டும் பத்தாது. கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம கலாச்சாரத்தில் அதை ரொம்ப ஒரு தெய்வம் மாதிரி சொல்லுவாங்க சில நேரம். உழைப்பே தெய்வம், கடின உழைப்பு தான் எல்லாம், வேர்வை சிந்தி நான் முன் வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடின உழைப்பு அவசியம், அது இல்லாமல் முன் வர முடியாது. இட் இஸ் ஒன் நெசசரி திங், அது அவசியமான ஒரு காரியம். அதனால அது இருந்தால் மட்டும் முன் வந்துடலான்னு நினைக்கிறது முட்டாள்தானு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடின உழைப்பு மட்டும் இருந்தால் முன் வந்துடலாமா? எனக்கு தெரியும் சிலர் ஒரு வேலைக்கு பதில் 2 வேலை செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுனால அவங்களால முன் வர முடியல. வேற என்னமோ அங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. அது என்னது? ஆசீர்வாதம். நம்முடைய உழைப்பின் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த உழைப்பே வெற்றி பெறுது, வாய்க்குது. இப்போ வெறும் உழைப்பு பத்தாது, உழைப்பு அவசியம். ஆனால் அதை வெற்றி பெற வைக்கக்கூடியது தான் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம். அதுபோல தான் சாமர்த்தியமாய் நடந்து கொள்வது. சாமர்த்தியமாக நடந்து கொள்வதும் முக்கியம். பாருங்க, சும்மா அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டால் முன் வரவே முடியாது. சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயங்கள்லாம் ஒரு பேசிக் சாமர்த்தியம் இல்லாததுனாலேயே ஜனங்க முன் வர முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில நேரம் கிறிஸ்தவர்கள் பண விஷயத்தில் கஷ்டப்படுறத பார்க்கலாம். உலகத்தில் அவங்க பண விஷயத்தில் எங்கேயோ அடிச்சுன்னு போகிறாங்க. கிறிஸ்தவர்களை விட அவங்க இந்த பணம் சம்பாதிக்கிறதுல அந்த விஷயத்தில் நம்மளை சில நேரம் அவுட் பீட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, சில நேரம் ஒரு ஏமாத்து வேலை நடக்குது, அதெல்லாம் நடக்குது. அதை சொல்ல நான், சிலர் டீசெண்டாக தான் இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவனாகவும் இல்லை, ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிறாங்க. பணத்தை குறித்த ஒரு ஞானம் அவர்களுக்கு உண்டு, ஒரு சாமர்த்தியம் அவர்களுக்கு உண்டு, அவசியம். பாருங்க, கிறிஸ்தவர்கள் பணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். அது கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க, ஐஸ்வர்யம் கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை குறித்த சாமர்த்தியம் என்னத்துக்கு? அந்த விஷயத்தில் அறிவு கட்ட ஒரு இதாகியாச்சு. அப்போ அறிவு இல்லாமல் அந்த காரியத்தில் இருக்கும்போது அந்த விஷயத்தில் முன்னேற முடியாது. அப்போ நல்ல கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் அந்த சாமர்த்தியம், ஒரு காரியத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லைன்னா, கொஞ்சம் காமன் சென்ஸ், ஒன்றும் இல்லை, பணத்தை சேவ் பண்ணணும், எல்லாத்தையும் செலவழிச்சிடக்கூடாது, சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரிலாம் பேசிக் காமன் சென்ஸ் பாருங்கள், உலகத்தாருக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் சில நேரம் இது கிறிஸ்தவர்களாகிய நாம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுனாலே முன் வர முடியல. ஆனால் நான் சொல்கிறேன், என்ன சாமர்த்தியம் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா முன் வர முடியாது. எல்லாம் ஃப்ளாப் ஆகிடலாம். என்ன சேகரித்தாலும் சேமித்தாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே ஃப்ளாப் ஆகக்கூடிய